அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, முக்கியமாக இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்கள் இவங்க செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனத்தில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அண்ணாமலையாரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனத்தில் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அண்ணாமலையார் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கார், புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகவும் இந்த 7 நாள் அமைஞ்சிருக்குங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிபதியாக பெற்றிருக்காங்கங்க. மேலும் சூரியன் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8வது வீட்டில் அமர்றாரு. இதனால் அரசு அதிகாரிகள் மூலமாக சில இடையூறுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருந்து அதை கடந்து வாருங்க. இல்லை என்றால் தொழிலுக்கு இடையூறுகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சந்திர பகவானின் சஞ்சரம் கூட இந்த 7 நாட்களில் சில நன்மைகளை கொண்டு கொடுப்பார். மேலும் நீண்ட காலமாக வராதிருந்த கடன் அனைத்துமே வசூலாகும். செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 6வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் மனைவியாலும் பிள்ளைகளாலும் சின்ன பிரச்சனைகள் உண்டாகி மனதை காயப்படுத்தும். மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8வது இடத்துல அமரப்போகிறாரு. இதனால் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க. மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். அதே போல் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7வது இடத்துல அமரப்போகிறாரு. இதனால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் களைக்கட்டும். மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே போல் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் 8வது இடத்தில் அமரப்போவதால் சுயமாக முடிவெடுத்து சிலர் காதல் திருமணம் செய்வார்கள். மேலும் நிச்சயமான திருமணம் நின்று போகக்கூட வாய்ப்பு இருக்குங்க. மேலும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளி அதிகமாகும். அதே போல் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 4வது இடத்தில் அமரப்போகிறாரு. இதனால் வியாபாரத்திற்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகி போகும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5வது இடத்தில் அமர்வதால் திடீரென்று பண வரவு திக்குமுக்காட வைக்கும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் 11வது இடத்தில் அமர்வதால் ஆன்மீக சுற்றுலா சென்று மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரையில் ராசியில் சந்திரனும், சுகஸ்தானத்தில் சனியும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும், களத்திர ஸ்தானத்தில் குருவும், அஸ்தமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் என 3 கிரகங்களும், மேலும் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்குங்க.
மேலும் கிரக மாற்றங்களானது 26/6/2024 அன்று புதன் பகவான் அஷ்டம ஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் இதனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உல்லாசமான பயணங்களை செல்ல நேரிடும், நற்பெயரும் புகழும் உண்டாகும், புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிக அளவில் காணப்படும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க நேரிடும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை ஈஸியாக நீங்கள் சமாளித்து விடக்கூடிய திறமைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று அதிக அளவில் காணப்படும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலோடு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. அந்த முடிவுகள் கூட உங்களுக்கு வெற்றி கனியை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற அதிக அளவில் வாய்ப்பு தானாகவே இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க. மேலும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவோடு பணிகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டப்படுவார்கள். மேலும் குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடும். மன வருத்தத்தோடு சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேர்வார்கள். மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களில் எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கும் திறமை உண்டாகும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் பணிகளில் கவலைகள் இருந்தாலுமே நிறைவாக முடியும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மனதினம் உண்டாகும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். மேலும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். இதனால் நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் நீங்கள் இந்த 7 நாட்களில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான வணங்கி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். மேலும் காரிய வெற்றிகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்கள் விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் முருகப்பெருமான மனதர வேண்டி பாருங்கள். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பாருங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள், அதாவது இந்த 7 நாட்களில் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும். புதிய முயற்சிகள் மூலமாக தனவரவு அதிகரிப்பதாலும் கேளிக்கைகளில் ஈடுபடுதல், இனிய பயணங்கள் என எல்லாமே நன்மையாகவே நடக்கும். குடும்ப சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும். மேலும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிக அளவில் காணப்படும். மேலும் பெண்களோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்னும் சிலருக்கு மன சஞ்சலங்களும் அலைச்சல்களும் ஏற்படும். அரசு வேலைக்கு மனம் செய்தவர்களுக்கு இன்னும் சில அனுகூலமான பதில்கள் எதிர்பார்க்கப்படுது. மேலும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் மற்றும் பண உதவிகள் அனைத்துமே தக்க சமயத்தில் கிடைக்குங்க. மேலும் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறைவுகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். மேலும் தொழிலில் பணிபுரிவார்கள் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி குறைய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலருக்கு பயணங்களிலும் அரசு வகையில் தொல்லைகளும் ஏற்படும். பெண்களுக்கு பணியிடத்தில் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலும் புதிய சாதனைகள் புரிந்து மற்றவர்கள் பாராட்டியும் இந்த சமயத்தில் நீங்கள் பெறுவீங்க. இதனால் நீங்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் உங்கள் சம்பாதிக்கும் திறன் மேம்படும். மேலும் மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. ஞானிகள் மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும். பிள்ளை பேறு, தொழில் வாய்ப்புகள், லாட்ரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். குடும்ப சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் காணப்படும். சிறப்பான ஆடை அணிந்து மிடுக்காக நீங்கள் உலா வருவீர்கள். மேலும் வீண் செலவுகள் அதிகரிக்கும். பக்கத்து வீட்டார் மற்றும் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது, அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், முக்கியமாக அவங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் அவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை,
உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.